பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருக்காக வாழணும், ஊழியம் செய்யணும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானாய் வாழணும்ல ஆசை. ஆனாலும் கூட இந்த வாலிபன் வேதத்தில் நமக்கு தெரியும், அந்த வாலிபனுக்கு ஆசை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர சீஷனாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு எனக்கு பின்னாடி வா. ஏன்னா அந்த ஆத்தும பிணைப்பை உடைக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவன் மிகுந்த ஆசையுள்ளவனானதால அதை செய்ய மனதச்சவனாய் துக்கமுகத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறதை விட்டு அவன் திரும்பி போய்விட்டான்னு வேதம் சொல்லுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு அப்பாவும் பிள்ளையும் இருந்து அந்த பிள்ளை விளையாட அப்பா பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ அந்த குழந்தை அந்த குட்டி கையை வச்சுட்டு ஒரு பாட்டிலில் விட்டுட்டு அதில் ஏதோ சில பொருட்கள் இருக்க விளையாடிக்கிட்டே இருக்குது. ஒரு சர்டன் பீரியடில் அது எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. அவங்க அப்பா சொல்கிறார், இப்படி எடு அப்படி எடு, ஏதாவது பண்ணி எடு ட்ரை பண்ணி இழுத்து பார்க்குறாரு, வரவே இல்லையா. கடைசியில் என்ன செய்யறே தெரியல, எப்படி உடைக்கலான்னு பிளான் பண்ணும்போது சொன்னாராம், நான் எப்படி என் கையை விட்டு இப்படி நான் வைத்திருக்கிறேனோ உன் கையை ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி வை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கையை விரிச்சுதான். அது உள்ள அந்த பொருட்கள் கீழே போக அந்த கை என்ன செய்தான், ஈஸியாக வெளியே வந்துருச்சான். தேவனை பின்பற்றும் போது தடையாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் விட்டுருவோம், கட்டாயமாக கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். God bless you.